ஹாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் டே டைமில் போன சைட் சீன் எல்லாமே இப்போ நைட் டைம் வந்து டிரைவர் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நானே காசு செலவு பண்ணிவிட்டு பாருங்கள், புர்ஜ் அல் அரப்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாங் ஸ்டார் அது பேக் சைடில் தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து நைட் வியூ இப்போ வந்திருக்கோம். இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதும் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான். இதுவும் நல்ல பெரிய ஹோட்டல் தான். நம்ம டே டைமில் காமிச்சவங்களுக்கு அந்த வியூ இப்போ பார்த்திங்கன்னா நைட் டைமில் பார்க்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக ஃபுல்லாக துபாய் ஹோட்டல்ஸ் ஃபுல்லாகவே எப்படி தான் வந்து லைட்டிங் போட்டு பயங்கரமாக கலக்க விட்டுருப்பாங்க, தெருக்கி விட்டுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நைட் வியூவும் நல்லாயிருக்கும், டே டைமில் பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும். ரெண்டு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியும் இப்போது பார்க்கும்போதே. பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து அந்த பீச் கிட்டே இருக்கிற அந்த லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் பீச் போயிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற அந்த டெக்கரேஷன் வியூஸ், அது அந்த சிட் அவுட்டு, இது சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி போட்டிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நைட் வியூவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே நின்றுட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். டே டைம்லேயும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், நைட் டைம்லேயும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு தான் இது வந்து ரொம்ப சின்னதாகவே தெரியும், ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும் அந்த வியூஸ் எல்லாமே. எப்படிடா இந்த அளவுக்கு நைட் வியூவில் கூட இந்த அளவுக்கு ஜொலிக்க விட்டுருக்காங்க, எவ்வளோ அப்படியே டேஸிங்காக இருக்குது, அப்படியே செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணி நைட் வியூ கூட நாங்கள் மிஸ் பண்ணவே இல்லை. சரி, இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு 1800 கிராம்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி இன்னும் நிறைய சைட்ஸுங்கெலாம் வந்து நைட் வியூவில் காமிக்க போகிறவங்களுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா ரூம்லேயே ஒரு 4 hours 5 hours இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம், டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது நைட் வியூ. சூப்பராக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு. ரொம்பவே நல்லா ஜாலியாக இருந்தது பார்க்க. நைட் வியூவில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், அந்த புர்ஜ் அல் அரப் வந்து நான் அவங்களுக்கு வந்து கிட்ட போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அதை அப்படியே அங்கேருந்து இப்போ இந்த பீச் சைட்லேருந்து அப்படியே அந்த புர்ஜ் அல் அரப் போகிறதுக்கு திருப்பி காரில் ஏறிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். பாருங்களேன் இந்த நைட் வியூவில் இந்த புர்ஜ் அல் அரப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கலர்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு டே டைமில் தான் காமிச்சேன். இப்போ பாருங்களேன் நைட் வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது கலர் பாருங்களேன், செமையாக இல்லை? ப்ளூ கலரில் எப்படி இருக்குது. இது மாதிரி கலராக மாறிட்டே இருக்கும். ஒரு 5 minutesக்கு ஒன்ஸு 10 minutesக்கு ஒன்ஸ் அப்படி மாறிட்டே இருக்கும். இந்த கலர்ஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. இங்கே எல்லாமே இப்படி தான், எல்லாமே லைட்டிங் போட்டு எல்லாத்தையுமே கலக்க வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப நம்ம இந்த இடத்துக்குலாம் போவோமா என்னன்றதுலாம் தெரியல. அதனால நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக காமிக்கணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா துபாய்க்கெலாம் போக முடியுமா என்னென்னு தெரியல. ஏன்னா துபாயில் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து இதெல்லாம் இருக்குமா என்னன்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு நல்லபடியாக நான் எல்லாத்தையும் அழகாக கேமராவில் கேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஹோட்டல் தான் நான் சொன்னாலே எல்லாமே கோல்டில் இருக்கும். A to Z எல்லாமே இந்த ஹோட்டலில் கோல்டு தான். அங்கே வச்சுருக்க ஒரு ஃப்ளவர் பாட்லேருந்து எல்லாமே இங்கே வந்து கோல்டு, பியூர் கோல்டு. ஃபுல் அண்ட் ஃபுல்லில் வந்து விஐபி அண்ட் விவிஐபி தான் இங்கே போக முடியும். பெரிய பெரிய பில்லியனர்ஸ் தான் இந்த ஹோட்டல் போக முடியும். பர் டேக்கு வந்துட்டு 1 lakh மேலே சொல்லுவாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கெலாம் இது செட்டே ஆகாது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சைட்லேருந்து கிளம்பிட்டு அடுத்த சைட்டுக்கு நான் போகிறேன். அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே க்ராஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்க போகிறோம். நைட் வியூவில் பாருங்கள் அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே. இது நான் அந்த எந்த இடம் தெரியுமா, இது பாம் ஜுமேரா இருக்குது இல்லையா, அந்த ரோடு தான் இப்போ க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக லைட்டிங்லாம் போட்டு எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி பில்டிங்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்கும் யூனிக்காக இருக்கும். அப்படியே துபாய் விட்டு வரத்துக்கே மனசே வராது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரீட் போனாவே போதும், நமக்கு வந்து அவ்வளோ டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு துபாய் வந்து. அவ்வளோ நல்லா இருந்துச்சு துபாய் பார்க்குறதுக்கு. நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்த இடம் இது துபாய். ஒவ்வொரு இடத்துலையும் லைட்டை வச்சு அப்படியே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்குது பாருங்களா, ஒரு இடம் கூட விடவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்கை ஈவன் இந்த ட்ரீயில் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வரோம். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களா.
எவ்வளோ நல்லா இருக்குல்ல, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ எஸ்தட்டிக்காக இருக்கும் ஒவ்வொன்றும். அதுக்கப்புறம் அப்படியே காரில் அப்படியே அடுத்த சைட் போகலான்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டே வந்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு இடம் இது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஹால் இது. அது கூட எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். துபாய்னா நம்ம சொல்லவே வேணாம். இதுக்கு வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற இடமா இது. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவர்கிட்ட கேட்டு என்னென்னலாம் இது எங்களுக்கு தெரியாததெல்லாம் நாங்கள் டிரைவர்கிட்ட கொஞ்சம் கேட்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு பெரிய ஹோட்டலோட என்ட்ரன்ஸ், வெளி என்ட்ரன்ஸில் பாருங்கள் இந்த ஹார்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வெளியில் வந்து நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்டைலாக வேறு வேறு ஸ்டைலில் நிற்க வச்சுருக்காங்க. அதுவும் வந்து காப்பராக பிராஸானு தெரியல, கோல்டு பிளேட்டட் மாதிரி இருக்கும். என்னென்னு அந்த கலரில் அப்படியே இருந்துச்சு நைட் வியூவில் போகும்போது. அப்படியே இது வந்து லாஸ்ட் டைம் நான் போகும்போது இந்த அது ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேலஸ்ன்னு தான் சொன்னாங்க. எனக்கு பேலஸ்ன்னு சொல்லி தான் அதை கூப்பிட்டு போய் இந்த இடம் காமிச்சாங்க. அது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அரௌண்டு வந்து ஒரு இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அப்போ உள்ளே வந்து நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், அப்படியே காரில் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு அப்படியே வெளில வந்துட்டோம். ஆனால் நான் இதை விடவே இல்லை. நான் திருப்பி மறுநாள் டே டைமில் போய்ட்டு இதை சுற்றினேன் திருப்பி. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஹார்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த வியூ ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டல் உள்ள எல்லாமே பெரிய ஆளுங்க தான் போக முடியும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இது உள்ளே என்ட்ராக முடியாதுன்னு சொல்லி டிரைவர் சொன்னார் நைட் டைம்லேயே. இல்லை நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு திருப்பி மறுநாள் காலையில் வேற ஒரு டிரைவர் வச்சுட்டு நான் திருப்பி இந்த இடத்துக்கு போனேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நைட் டைமு பாருங்களேன். நான் டே டைமில் இருக்கிற வியூவும் காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்கும். நான் போன இடம் எல்லாமே டே டைம் நைட் டைம் ரெண்டுமே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். அப்படியே பெரிய ஒரு பேலஸ் மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே வந்து எல்லாமே ரூமில் தங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதையுமே விடலை, எல்லாமே அப்படியே எல்லாத்தையும் கேமராவில் கேட்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் ஒன்றுமே நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாமே காமிக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சச்சா பாய்.